கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீதானே, உள்ளத்தின் வாஞ்சையே நீதானே, உயிரின் ஊற்றே நீதானே, உள்ளத்தின் மகிழ்வே நீதானே. அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இருந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மட்டுமாய் கிருபையா எங்களை பாதுகாத்து இந்த வேளையில் உம்மை துதிக்கும்படியாக, அப்பா உம்மை தேடும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வே இல்லை ஆண்டவர். அது வெறுமையான வாழ்வாய் மாறி போய் விடுமே சப்பா. நீங்க இருக்கிற வாழ்வே தான் எங்களுக்கு ஜீவனுள்ள வாழ்க்கை ஆண்டவரே. உமைக்கே துதி கனமகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஆலோசனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரயுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தோமாவை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். தோமா விசுவாசியாதபடியினாலே அவருடைய காயங்களில், கைகளில் ஆணிகள் அறையப்பட்ட காயங்களில் என்ன செய்ய வேண்டும்? நான் தொட்டு பார்க்க வேண்டும், என் கையை போட்டு பார்த்தால் மாத்திரமே நான் நம்புவேன் என்று தோமா நினைத்து சொல்லியிருந்த மாத்திரத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த அவனுக்கு முன்பாக தன்னை வெளிக்காட்டி தன் கைகளை நீட்டி, என் விழாவிலே உன் கையை போட்டு பார் அப்படின்னு சொல்லி, அவிவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. நீ என்ன செய்கிற? நீ என்னை பார்த்ததுனால, என் காயங்களை நீ கண்டதினால நீ என்னை விசுவாசிக்கிறாய். இதை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாமும் இப்படித்தான் தோமாவை போல இப்பொழுதும் நாம் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது, வார்த்தையின் மூலமாய் நமக்கு சொல்லும் பொழுது, நாம் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும், இதெல்லாம் எப்படி அப்படி என்று சொல்லி நாம் வார்த்தையின் மீது நாம் என்ன செய்கிறோம்? சந்தேகப்படுகிறோம். அன்பு பிள்ளைகளை, அவிவிசுவாசியாய் நாம் இருக்கிறோம். சூழ்நிலை அப்படியாய் நம்மளை மாற்றி விடுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையும் அதுக்கான சூழ்நிலையும் ஏறுமாறா, அதாவது நேர் எதிராய் இருக்கிறதினாலே நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்க கூட முடியாமல் அவிவிசுவாசிகளாய் நம்மளை மாற்றி விடுகிறது. அன்பு பிள்ளைகளே, தோமாவும் அப்படித்தான். தான் அந்த இடத்தில் இல்லாத போது எல்லாரும் சொல்லும் பொழுது அவன் விசுவாசிக்கவில்லை. இல்லை, நான் என்ன செய்வேன்? நான் என் கையை போட்டு அவருடைய கைகள் ஆணிகள் பாய்ந்த அந்த கரத்தில் விழாவிலே கையை போட்டு பார்ப்பேன் என்று கண்ட மாத்திரத்தெல்லாம் அவன் விசுவாசித்தான். கர்த்தர் அந்த இடத்தில் சொல்லுகிறார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்திலே இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்குத்தான் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நம்முடைய பாதையில் நடத்துகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? சில நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அது விசுவாசியாமல் இது எப்படி கூடும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்மளே என்ன செய்கிறோம்? சந்தேகப்படுகிறோம். வார்த்தையை சந்தேகப்பட்டாலே இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தேகிக்கிறோம் தான் என்ற அர்த்தம். அன்பு பிள்ளைகளே, வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்த வார்த்தையை கண்டிப்பாய் நிறைவேற்றியே தீர்வார். அன்பு பிள்ளைகளை, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. அவரிடத்திலிருந்த வார்த்தை ஒன்று கூட என்ன செய்யாது? அதனுடைய
காரியத்தை செய்யாமல் அது திரும்பி அவரிடத்தில் போகவே போகாது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வார்த்தை நிறைவேறவில்லையா? காலதாமதமாய் கொண்டிருக்கிறதா? கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கும் சூழ்நிலைக்கும் நேர் எதிராய் இருக்கிறதா? கலங்காதீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே, கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை, வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. அன்பு பிள்ளைகளை, கலங்காதிருங்கள். நீங்கள் காணாதிருந்து விசுவாசிக்கிறதை கர்த்தர் அறிகிறார். அன்பு பிள்ளைகளை, உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் உங்களை மாற்ற அவர் வல்லமையுள்ளவர் இருக்கிறார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.